சீக்கிரம் ராஜப்பட்டனால இன்றைக்கி முடிஞ்சாச்சு சீக்கிரமே. ஆமாம், இப்போ போயிட்டு இந்த தூங்குறவங்களாம் எழுப்பி உட்காருவீங்க, உட்காருங்க, போகாதீங்க. அது என்ன நான் அறுத மாப்பிள்ளை சொன்னால் எஞ்சி போகிறது, போகாதீங்கண்ணா. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன், கேட்டுக்கோங்க. வள்ளி வந்து குறி சொல்கிறவங்க தான் உண்மையான வள்ளி. வந்து அந்த அம்மா எல்லாம் நடப்பது நடக்குது எல்லாமே அந்த அம்மாவுக்கு தெரியும். கொஞ்சம் ஜாதகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், 2 விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் எதுக்காக ஜாதக தோசை, இதை ஒருத்தர் சண்டைக்கே வந்துட்டார் முந்தாண்டு ஒருத்தர். ஜாதக தோசை வந்து இருந்துச்சுன்னா யாருக்கோ மாமனாருக்கோ மாமியாருக்கோ மருமகனுக்கு பேரனுக்கு யாருக்கோ தோசை வந்தால் எங்கேயும் போய் பணத்தை கொடுத்து தோசத்தை நீக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. எந்த தோசையும் எங்கே நீக்க முடியாது. இந்த ஜென்மத்தில் என்னத்தை நான் அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சு தான் தீரணும். ஆனால் ஒரே ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் உங்கள் ஜாதகத்தை வச்சிங்கன்னா ஜாதக தாக்கம் கொஞ்சம் குறையும். எங்கன்னா சமயபுரம், திருச்சி சமயபுரம் தெரியும். சமயபுரம் பக்கத்தில் திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. திருப்பட்டூர் சமயபுரத்துலேருந்து 16 கிலோமீட்டர் சிறுகனூர் பிரிவு. அங்கே போனீங்கன்னா பிரம்ம தளபதியை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில்னு கோயில் இருக்குது. அங்கே கொண்டு ஒரு தோசம் இல்லை ஜாதகம், யார் ஜாதகம் வந்து வச்சிங்கன்னா ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அந்த பிரம்மன் மேலே இருக்க சந்தனத்தை தெளித்து அனுப்புவாங்க. ஏன்னா பிரம்மனுக்கே தலைவிதி மாறி அங்கே தான் அவருக்கு சாப விமர்சனம் கிடைச்ச இடம் திருப்பட்டூர். தலைவிதியை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில், எங்கள் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். அது மாதிரி ஒரு கிழங்கு விற்கும், அதை வாங்கிட்டு வீட்டில் கட்டினே, வீட்டில் நல்ல சிக்கிந்த கிழங்கு தன்னை போல முளைச்சி அழி கீழே விழுந்துடும். 2 துளசி நட்டு வச்சுருங்க. அது மாதிரி பெண்கள் நிறைய உட்காந்துருக்கீங்க. கையில் வளையல் இல்லாமல் கணவனுக்கு சாதம் பரிமாறக்கூடாது, அது வந்து அபசகுணம். அது மாதிரி இந்த கையில் சாதம் பரிமாற, ரொம்ப பேர் இப்போ வந்து இந்த டிவியை பார்த்துட்டு இந்த கையில் குழம்பு ஊற்றுறது, இந்த கையில் சாதம், அதெல்லாம் செய்யவே கூடாது. இந்த கையில் செஞ்சீங்கன்னா கணவனோட ஆயில் குறையும். அது மாதிரி கையில் காலில் மெட்டி, ஒரு மெட்டி தான் போடணும். ரொம்ப பேர் வந்து ஸ்டைலுன்ட்டு நிறையா மெட்டி போடுறது கிடையாது, தவறு. ஒரே ஒரு மெட்டினா அந்த மெட்டி போடுற விரலுக்கும் கர்ப்பப்பைக்கும் சம்பந்தம் உண்டு அறிவியல் ரீதியாக. தயவுசெய்து ஒரு மெட்டி போட்டுக்கோங்க. காலில் கணுக்காலில் கண்டிப்பாக கொலுசு இருக்கணும். ஆண்களுக்கு இடுப்பில் அரணா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் கதிர்வீச்சு இழுக்கக்கூடியது வெள்ளிக்கு உண்டு. இடுப்புக்கு மேலே வெள்ளி இருக்கக்கூடாது, இடுப்புக்கு கீழே தங்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் வந்து புதன் கிரகம், இந்த பக்கம் சுக்கிரன் கிரகம், 2 கதிர்வீச்சு இந்த உலோகங்கள். ஒவ்வொரு உலோகத்தை இழுத்து தான் நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை மாற்றிக்காதீங்க. அது மாதிரி பெண்கள் வந்து வீட்டில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா இந்த விளக்கெல்லாம் விளக்குவீங்க நல்லா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கு விளக்கிட்டு அதில் திரியை ஊற்றி எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றி தான் திரி போடணும். வெறும் விளக்கில் திரியை வைக்கக்கூடாது. முதல் நாள் போட்ட பூ இருந்தால் அதை எடுத்து போட்டு சாமி கும்பிடுங்க. மறுநாள் அந்த பூலையை சாமி கும்பிட்றாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் ஏதோ கோயிலுக்கு போங்க, எந்த கோயிலுக்கு போங்க, போகும்போது தர்மம் பண்ணுங்க, சாமி கும்பிடும்போது தர்மம் பண்ணுங்க, செல்வம் அங்கேயே தங்கிடும். கோயிலுக்கு போயிட்டால் நேராக வீட்டுக்கு தான் வரணும். மாமா வீட்டுக்கு போனால் மச்சான் வீட்டுக்கு போனால் போகக்கூடாது. சாமிக்கு போட்ட மாலையை நாம் கழுத்தில் அணிதல் கூடாது. அந்த தவறுகள் நம்ம சின்ன சின்ன விஷயம் செய்யணும். அது மாதிரி ஏதோ வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரியே இருக்குது, வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரியே செய்வனெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அங்கே நல்லா பண்ணுறோம் இருக்குது, சரி இருக்குது, நடமாடுற மாதிரி இருக்குது. ஏதோ தூக்கம் வரல, பிரச்சனை பதில் முன்னாடி பிரச்சனையாக இருக்குது, பிள்ளைங்க படிக்க ஒரு சந்தேகம் வந்தால் நீங்களே பரிகாரம் பண்ணிக்கங்க. எங்கேயும் பணத்தெல்லாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. யானை நடந்து உன கால் தடுறது மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எருது மாடு கால் மாடு நடந்து உன மண்ணு கொஞ்சம், அது மாதிரி நண்டு வளையோட மண்ணு கொஞ்சம், பூமி உள்ள புத்து மண்ணு கொஞ்சம், நீர் உள்ள குளத்து மண்ணு 5 மணி எடுத்து ஒன்றா பிசைஞ்சு ஒரு பெட்டி செஞ்சு அதில் 9 குழி அமைச்சு அதில் நவதானி நவரத்தந்து போட்டு மண்ணாலே பெட்டியை மூடி வீட்டுக்கு முன்னாடி ஈசானி மூலை, ஈசானினா வடகிழக்கு, அதில் ஆழமாக பதிச்சு வச்சு 48 நாளைக்கு சாம்பிராணி போட்டு கந்த சஷ்டியை போட்டிங்கன்னா எந்த கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே வரவே வராது. வீட்டில் சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி ஓடணும். வாரத்தில் நாள் வீட்டில் சாம்பிராணி போய் போடுங்க, கெட்ட சக்தியில் வராது, நல்ல சக்தி வீட்டில் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பேசியது நாங்கள் பேசிக்கிட்ட அத்தனை பேருக்கும் நான் ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஓனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டேன் என்றாயே என் சொல்லி வாழ்த்துவனை திருச்சிற்றம்பலம். சம்போ மகாதேவா.
மணியே மணியே நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய நமக. என்னென்ன காலங்களில் தர்மம் மீட்சி பெற்று அதர்மம் தலை தோங்குகிறதோ அன்னன்ன காலங்களில் எம்மை சுத்த பேர் தற்புடம், அகோரம், ஈசானம், வாமம், சத்ரு சாரிபம் சொல்லக்கூடிய 5 வேதங்களையும் சூரியம், ஸ்மிருதம், சங்கீத கௌதுரி, ஆயுதயம், சதாபதம், சங்கீதம், பஞ்சதேவ மந்திரம், நியாயம், ஈசவாஸ், ரிக், ஜசூர், சாம அதர்வனம் ஆகிய 4 மரங்களும் இங்கே உலகம் அறிவும் ஆற்றல் பெற அருளிய என் தந்தைய சிவபெருமனின் கருணையால் நெற்றிக்கல்லிலிருந்து 6 பறிக்கலாக சிறப்பாக உள்ள அது 6 குழந்தைகளாக அவதரித்தது. காசி விசாலாட்சியாய், காஞ்சியர் காமாட்சியாய், மதுரை மீனாட்சியாய் எங்கும் நிறைந்த காட்சியிலும் எனோ அன்னையின் அருளால் அசோ தலைவன் எல்லாத்தையும் வெற்றி விளங்கியவனாக இருந்த போதிலும் ராசோகுல மானுக்கும் அடிமையாகி தன்னை அதர்ம வழியில் விடுத்துக்கொண்டு உலகத்தை தர்மத்தை அழிக்க தலைப்படுவதன் காரணமாக அவசர அழித்து அமரகோல மகளை திருமணம் முறிந்து தேவக மலமாகில இக்கலத்தை வைக்கிறேன். அற்புதமான காலை பொழுதில் இந்த உலகையெல்லாம் காட்சிக்கூடிய என்னுடைய தாயவளை வணங்கிவிட்டு பின்பு நான் செயல்பட நேரத்தினாலே ஊருக்கெல்லாம் அமல்தான் உபகாரியாக இருக்கக்கூடியவளை ஊருக்கெல்லாம் அவள்தான்
உபகாரி ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி காட்டினிலே வாழும் கருமாரி ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி வேறுக்குள்ளே போல காத்திடுவா வேறுக்குள்ளே போல காத்திடுவாள் அல்வர் வேண்டிடுவாரோ தன்னோடு பார்த்திடுவா உபகாரி யாருக்கெல்லாம் அன்பை தருமாறி பாடு பக்தர்கள் நெஞ்சமதில் வருமாறி யாருக்கெல்லாம் அன்பை தருமாறி பாடு பக்தர்கள் நெஞ்சமதில் வருமாறி யாருக்கு வாழ்வளிக்கும் அருள்மாறி யாருக்கு வாழ்வளிக்கும் அருள்மாறி அல்வர் வேண்டிடுவாரோ தன்னோடு அருள்மாறி அருள்மாரி ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி திருவே காட்டினிலே வாழும் கருமாரி ஊருக்கெல்லாம் அவள்தான் அற்புதமான காலை பொழுதுல யானை வரும் பின்னே மணி யோசனை சொல்ல கிணங்க நாவல வீணாகான கேட்கிறது வரவேறு பஜனை வருக 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 அந்த மகம் முருகன் சன்னிதானம் உயர்ந்தாதி மயம் முருகன் எரிசோனம் அங்கமெல்லா மாணிக்கம் புஷ்பராகம் அங்கமெல்லா மாணிக்கம் புஷ்பராகம் ஆகிடும் சூரியனின் ஒளி வீசும் அங்கு ஆகிடும் சூரியன் ஒளி வீசும் அந்த மயம் முருகன் சன்னிதானம் உயர்ந்தாதி மயம் முருகன் எரிசோனம் அவர் தீராறு கதங்களி தாமரை எங்கு மனோ பரப்பும் மாலைகளால் அவள் ஈராறு கைகளால் தாமரையே திங்கள் முகம் வரும் புன்னகையே சிந்து பார்த்து முன்னாடி குடல் சோதிதல் சிந்து பார்த்து மின்னழகை தங்கமயோ முருகே சுனிதாரம் காந்திமயம் பொருள்கள் எரிக்கோணம் கருணை மழை பொழிவு கருவிகள் காட்சியில் பெருவழிகள் கருணை மழை பொழியும் கருவிகள் அந்த காட்சியில் பெருவழிகள் அமுதம் கூடி வரும் புதுநிலைகள் அமுதம் கூடி வரும் திருவடிகள் அவை அடைக்கலம் என்பார்
பார்ப்போம் புது நிலைகள் தங்கமயம் முருகல் சீதாரம் காந்திமயம் முருகல் எலிகோலம் சாந்திமயம் எலிகோலம் சாந்திமயம் அதகள் எலிகோலம் சத்துவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வரவேண்டும் 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 நாரத மகரிஷியே பெருமானை வரவேண்டும் தங்களுடைய வரவு நல்ல வரவாக அருமையான பாடல் மிகவும் மகிழ் கொடுக்கிறேன் வாங்க கருணை மழை புள்ளிக்கும் கருவிழிகள் அந்த காட்சியில் தோன்றுவத பல நிலைகள் அமுத ஊறி வரும் திருவடிகள் அருமையான பாடல் ஆழ்ந்த கருத்துக்கள் அனைவரையும் மயங்க வைத்த இசை எந்த அளவுக்கு தேனினும் இனிய இசையாக பாடி தங்களை வெறும் வாசுக்கமன்ற கமல் இசை வடிவாக தங்களை வரவேற்று மகிழ்ந்த பிருந்தாவன சாங் ராஜ் அடிப்படையில் தெரியுமா பாக்கியம் அழகான பழனி மலை ஆண்டவா வரவேண்டும் விநாயகர் பிரியரே வரவேண்டும் விநாயகர் பிரியரே வரவேண்டும் ஆசிகள் பழனியரே கதை மகள் கதை வரவே சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் இல்லாமல் தாங்கள் எங்கும் செல்வதில் யாம் அறிவோ என்று தாங்கள் என்னை சந்திக்க வந்தார்கள். ஏதேனும் முக்கியமான விஷயத்தை வந்துகிறேன் இருக்கிறது வடிவடவா பழைக்கமோர் திருநக தந்தார செயல்படுகள் அற்புதமான திரைச்சோலை மத்திகளே பெருமைக்குரிய கனி ஒன்றை கண்டு கனியை கண்ட மாத்திரத்தில் கனியின் மக தத்துவங்களை எடுத்து உரைப்பதற்காக அடியேன் தங்கள் இருப்பிடத்தை நாடி ஓடி வந்திருக்கிறார். பெருமையான கனி ஆமுருகா கனி மகத்து இருக்கிறது. சிறப்பு சொல்லுங்க பாப்பா. சொல்றேன் கேளுங்கள். சக்கர மகத் மாகடிக்கும் தேக்கலரி பங்கருக்கு மேலிருக்கும் ஒரு பூங்கணிகை கண்டு மனம் உரித்தேன் குமரா 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 மாகடிக்கும் தேக்கலரி பங்கருக்கு ஒரு பூங்கணியை கண்டு மனம் உரித்தேன் முருகா முருகா அக்கணிகள் இருக்கணமே அக்கணிகள் இருக்கணமே கொய்தாமல் கொய்தழைத்துக் கொள்வாய் குமரா 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 சிவமயமாக பெருகிறது சிவயோகம் வருகின்றது சிவமயமாக பெருகிறது சிந்தையில் சிவயோகம் அண்ணாமலையே அண்ணா
மலையாடி இகளப்பில் கடந்தோடி உண்ணாவுடை நாதா நீங்கள் உள்ளவர் கவர்ந்தோடி சிவமயமாக பெருகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது அண்ணாமலையாடி இகளப்பில் கடந்தோடி உண்ணாவுடை நாதா உள்ளவர் கவர்ந்தோடி. அப்பேற்பட்ட சிறப்பு அடேங்கப்பா முருகா நாரத மகாமணி ஒரு பெருமானே வர வர தங்களுடைய கீதத்தை ரொம்ப மெருகி கூட்டிகிட்டே போகும். எல்லாம் தாங்கள் கொடுத்த ஞானம் மிகச்சிறப்பாக முருகா இன்னைக்கு புதுமையாக இருக்கிறது. தங்கள் பாடியதை பார்க்கும்போது மிக அற்புதமாக அந்த கடி சிறப்புகளை கேட்ட மாத்திரம் மிக மிக சிறப்பாக பாடி கேட்கும் பொழுது அந்த கனியமிட சில விவரங்களை முருகா தங்களை கேட்கணும் ஆசையின் காரணமாக கேட்கலாம் இல்லைங்களா? பச்சைகள் கண்டல பறந்து ஓடிவிடுமா? மலர்ந்த மலர்களை நாடி தும்பீசும் வழக்கம் உண்மைதான். கனிந்த பழங்களை நாடி பரவசம் வழக்கம் போறது வழக்கம். மலர்ந்த மலர் நிறைந்த ரசம் இருக்க அதனை வண்டிகள் பருகாமல் பலன் ஆச்சரியமாக இருக்கிறது. போலவே அப்படி இல்ல முருகா, இது பறவைகளுக்கு எட்ட உயரத்துல இருந்தா உங்களுக்கு பார்த்து வந்துருக்க மாட்டேன். இது பறவைகளுக்கும் எட்டாத உயரம். ஆக பறவைகளுக்கு எனக்கு எட்டுமா? எட்டு முருகா. மனம், வாக்கு, காயம் இந்த மும்மல பட்சிகளுக்கு எட்டாத உயரம். கொஞ்சம் எட்டி போனீங்கன்னா பிடிச்சு போலாம். எட்டி போலாம். போயிடுவோமா? எட்டரகம் இருக்க மக்களிகை
பெருமானே தாங்கள் பாடுகின்ற விதத்தையும் தங்களுடைய பேச்சையும் கவனித்து பார்க்கும் பொழுது நல்லது முருகா. ஒரு கனி போல தெரியவில்லையே. கண்டு வந்தது கனியா இருந்தா தானே. அப்படி சொல்லுங்க. கனியே கிடையாது முருகா. சரிங்க. கனி ரூபத்தில் கண்ணியை தான் தங்களுக்காக கண்டு வந்தேன். கண்ணி ஐத்தான் கண்டிருக்கீங்களா முருகா? சரிங்க. அவள் யார், எங்க இருக்கிறாள், என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அவள் சுந்தரவடி வேறு இடத்துல இருக்கின்றாள். இந்த இடத்துல காவல் காத்துக்கிட்டு இருக்கா. அவள் காவல் எந்த விதத்திலும் இடையூறு பண்ணாம சரிங்க. அவளை சிறையில் பிடிக்க வேண்டும். சிறையில் ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியில் அப்படியே நிக்குது. ஆதியில இரு தேவ மாதாகிய எது சுந்தரவள்ளி. நம்ம பாதியில மட்டும் இந்த காரியத்தை நிறுத்தக்கூடாது. அதனால சுந்தரவடியை திருமணம் முடிச்சு நிறைவாக ஆமாங்க. இந்த கிராமத்துல சரி வள்ளிக்கு முருகன் திருமணம் நடத்தணும். நல்லது முருகா. தங்களுடைய தலைமையில திருமணம் நடைபெறும். நல்லது. எப்படி வருவீங்க? வரும்பொழுது அண்ணவள் இருக்கக்கூடிய இடத்து திருமணம் கொடுத்து நீங்க காட்சி கொடுத்தா சரி. வரும்பொழுது பாமாடி பாடி 2 பூமாடியோடு உங்களை காண வருகிறேன். கருமாரி மகாராஜன் உருமாறி செல்கிறேன். நல்லது முருகா. தேவ அவருடைய குல ஆச்சாரப்படி அவளுடைய வேண்டுகோள் பெண் நகர்ப்பதால் நானும் ஒரு வேடுபட் சென்று அப்படியே சென்று அவளை கடைமரபு தங்களுக்கும் நாட்டு மக்களுக்கெல்லாம் கட்சி அளிக்கிறேன். நல்லது. வெற்றி உமதே. வாழ்க வாழ்க வளமுடன். மென்மேலும் நம்ம பகல் வாழ்க வாழ்க என்று கூறி நான் சென்று வரட்டுமா? சென்று வாருங்கள். வாருங்கள். நன்றி. ரொம்ப வருதோ கேட்ட மாதிரி பயக்க வருதா? அப்படிப்பட்ட சிறப்புக்கு மத்தியிலே இப்பேற்பட உதவியோடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் தடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் தடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் தடுக்கமா ஏழை மனதை இரவு பகலும் காவியம் பாடி நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடி நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதிதான் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் தடுக்கமா வாழ்க்கையில் தடுக்கமா. இந்த பொன்னான மேடையில் அடியனுக்கு அன்பு கரமிட்டி ஆதரவு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் நாடகத்தின் அமைப்பாளர்களுக்கும் சிறந்த ஒளிபரப்பு நிலையத்தவர்களுக்கும் ஊடகத்தின் வாயிலாக எங்கள் நிகழ்ச்சியை உள்வாங்கி கொண்டிருக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மாயக்குளம் கொண்டெடுத்த எங்கள் அருமை எண்ணார் மாதவன் அண்ணா அவர்கள் சார்பாகவும் மேலும் எங்கள் சிறப்புக்குரிய இசைக்கலைஞர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி உறுத்தாக்கி கொண்டு தங்கள் மனது பிரியாத விடைபெறுவது அடியேன் செம்மணிப்பட்டியைச் சேர்ந்த ஜெய பார்த்திபன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆற்றுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையும் கொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆற்றுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையும் கொட்டிலே ஆடாதாரே கண்ணா நாடகத்தில் நானும் உள்ளே
ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா பாட்டாலே உன்னிடத்தில் தேவை கேட்டார் அந்த பார்க்கிறவள் உன்னிடத்தில் கீதை கேட்டார் பாட்டாலே உன்னிடத்தில் தேவை கேட்டார் அந்த பார்க்கிறவள் உன்னிடத்தில் கீதை கேட்டார் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் ஆனால் அந்த செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்டேன் நன்மை செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்பேன்